ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்கிறதுன்னா, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடதனம் உள்ளவனோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான், இலைச்சியை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், எல்லா அப்பா அம்மாவுக்கும் குழந்தை பிறக்கிற போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பிள்ளை நமக்கு வளர்ந்து நமக்கு நல்லா சம்பாரித்து போடும், நம்ம சொல்கிற வச்சு கேட்கும், நமக்கு அதெல்லாம் செய்வாங்க, நமக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லி சின்ன குழந்தையில அது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்க, அள்ளி முத்தம் விடுவாங்க, எல்லோரும் கூடி வந்து பேசும்போது எல்லாம் அப்படி தான் சொல்லிப்பாங்க. நல்லொழுக்கமாக அது வளர்க்கணும். அப்படி தான் சொல்லி வளர்ப்போம். நமக்கு என்ன ஆகிடும், அவங்க 20-25 வயசு அந்த பிள்ளைகளுக்கு வந்துச்சுன்னா நமக்கு முதிர் வயதாக வந்துடும். அப்போ பிள்ளைகள் நம்ம எதிர்பார்த்த நன்மைகளை அவங்க செய்ய மாட்டாங்க, நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், ஞானமாக இருக்க வேண்டிய பிள்ளைகள், ஞானத்தோடு வளர்ந்த பிள்ளைகள் அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நடந்துக்கும். மூடதனமாக சேர்ந்து வளர்ந்துட்டு வச்சிங்களா, என்ன தான் போதிச்சாலும் புத்தி சொன்னாலும் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு மூடதனமாக இருந்தாங்கன்னு வைங்களா, நம்ம கற்பனை, நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ என்னென்னலாம் வேண்டிக்கிட்டோமோ அதெல்லாம் அது செய்யாது. நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும், தொல்லை தான் கொடுக்கும். ஊரில், தெருவில், அக்கம் பக்கம் வீட்டில் டெய்லி பிரச்சனையை கொண்டு வரும். அது தாய்க்கு சஞ்சலத்தை உண்டாக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், குழந்தை பருவத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆனால் முதிர் வயது நமக்கு வரும்பொழுது நம்ம என்னெல்லாம் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குறோமோ அது நடக்காமல் போயிடுது. அதனால் நம்ம இருதயம் சஞ்சலம் அடையுது, வேதனை அடையுது, நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் நொறுங்கி போகுது, நாமும் ரொம்ப நிற்கதியாக போயிடும். அப்போ ஞானத்தோடு கூட வளர்கிற பிள்ளைங்க கடவுளுக்கு பயந்து அப்பாவுக்கு என்ன பண்ணுது, சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளையா அது இருக்குது. இப்போ இந்த நாட்களில் கேட்டு ஞானமுள்ள பிள்ளைகளாக வளர்ந்தால் குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா சந்தோஷமாக பார்த்துக்கும். அப்படி பார்த்துக்கிட்டா அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களும் சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம நன்மை செஞ்சால் தான் அவங்களும் செய்வாங்க, நன்மை செய்யலைன்னு வைங்களா அவங்களும் செய்ய மாட்டாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கிற பலன். ஆமென், அல்லேலூயா.